நரகாசுரன் ஒரு அடர்ந்த காற்றுக்கு சென்று தன் தவத்தினை தொடங்கினார். மாதங்கள் மாதங்கள் வாரங்கள் கடந்து போயின. பிரம்மன் அவர் முன் தோன்றினார். நரகாசுரா, உனக்கு என்ன வரவேண்டு கேள். பிரம்மதேவனே, நீ எனக்கு சாகா வரம் தர வேண்டும். சாத்தியமற்ற நரகாசுரா, மண்ணில் பிறந்த ஒவ்வொருவரும் ஒரு நாள் இறக்கத்தான் வேண்டும். எனவே வேறு வரம் கேள். பிரம்மன் தேவர்களுக்கு துணை புரிவார். அதனால்தான் நாம் கேட்கும் வரத்தை தரமிருக்கிறார். இப்பொழுது என்ன செய்யலாம்? இந்த வார்த்தை கேட்போம். எனக்கு மரணம் என்று ஒன்று நேரினால் அது என் தாயின் கைகளால் மட்டுமே நிகழ வேண்டும் என்று வரம் கேட்கிறேன். உன் விருப்பப்படியே நடக்கட்டும். பிரம்மன் அங்கிருந்து மறைந்ததும் எந்த ஒரு தாயும் தன் மகனை கொல்ல வேண்டும் என்று நினைக்க மாட்டாள். அதுவே சாகாத வளம் போலத்தான் என நரகாசுரன் திருப்தி அடைந்தான். புதிய சக்தி கடத்த நரகாசுரனின் வன்முறை மேலும் அதிகரித்தது. தலைவனான இந்திரன் நரகாசுரனை தோற்கடிக்க முடியாது என்று அறிந்ததும் மறைந்து விட்டான். என்ன ஒரு கேவலம்! இந்திரன் பயந்து ஓடிவிட்டான். என் படை வீரர்களே, இந்திரலோகத்தை நாசமாக்குங்கள். ஒருவரையும் விட்டு விடாதீர்கள். அரசே, நாம் மொத்தமுள்ள 16,100 தேவர்களையும் செல்லடித்து விட்டோம். தாயின் காதனைகளை கூட பெரித்து விட்டோம். நல்லது. இப்பொழுது அந்த இந்திரன் எங்க இருந்தாலும் 3 லோகத்தில் இழுத்து கொண்டு வாருங்கள். அப்படியே செய்கிறோம் அரசே. நாராயணா, நாராயணா, பொறுமை பொறுமை. என்ன நடந்தது? அந்த கொடும்புள்ள நரகாசுரன் இந்திர லோகத்தை நாசமாக்கிட்டான். தாயின் அதிதியின் காதனைகளை கூட பெரித்து விட்டான். ஏனால் அவனை ஒன்றும் செய்ய முடியவில்லை. நீங்கள் தான் எங்களை காப்பாற்ற வேண்டும் நாராயணா. நரகாசுரனின் இறுதி காலம் நெருங்கிவிட்டது. அவன் தாய் சத்யபாமாவாக பிறந்து கிருஷ்ணனை திருமணம் செய்து கொண்டேன். நீ போய் கிருஷ்ணனிடம் உதவி கேள். கிருஷ்ணன் என்ன அவதாரம் தான். அப்படியே செய்கிறேன் நாராயணா. கிருஷ்ணா, கிருஷ்ணா, பொறுமை பொறுமை. என்ன நடந்தது? அந்த கொடும்புள்ள நரகாசுரன் இந்திர லோகத்தை நாசமாக்கிட்டான். என் தாயின் அதிதியின் காதனைகளை கூட பெரித்து விட்டான். ஏனால் அவனை ஒன்றும் செய்ய முடியவில்லை. நீங்கள் தான் எங்களை காப்பாற்ற வேண்டும் கிருஷ்ணா. என்ன தொலைவு இருந்தால் தாயின் அதிதியின் காதனைகளையே பெருக்கி விட்டிருப்பான். நீ வாங்கள், நாம் போய் அந்த நரகாசுரனின் முடிவை நிர்ணயிக்கலாம். பொறுமை, என்னிடம் இது விட்டுவிடு. நரகாசுரன் நீ நினைப்பதோடு சக்தி வாய்ந்தவன். ஆனால் அவனை ஒன்றும் செய்ய முடியவில்லை. அதனால் நீ இன்னும் விட்டுவிடு. நான் வருவேன். உங்கள் தேரை நான் தான் ஓட்டுவேன். வழக்கம் போர் பிரிவார பிரிக்கிறாய். சரி வா, அந்த நரகாசுரனின் முன்வை நிர்ணயிப்போம். போர்க்களத்தில் கிருஷ்ணா, என் சக்தியை குறைத்து மறிப்பட்டு போர்க்களத்திற்கு ஒரு பெண்ணை அளித்து வந்திருக்கிறார். ஆனால் உன் மனைவிக்கு முன்பாகவே நீ செத்து உளுந்து அவமானப்பட போகிறாய். நாராயணா, சரி நரகாசுரா, உன் தவறுகளை திருத்திக்கொள். உன்னை இத்துடன் உயிரோடு விட்டு விடுகிறேன். எதற்காக அவனிடம் வீண் பேச்சு பேசுகிறீர்கள் இறைவா? அவனது கதையை இப்பொழுதே முடியுங்கள். தாக்குங்கள். பூமாதேவியை பார்த்த நரகாசுரனுக்கு சற்று பயம் தென்பட்டது. அதை பார்த்து கிருஷ்ணனுக்கு மனதில் ஒரு திட்டம் தோன்றியது. மயங்கி உழுவது போல் நடித்து விட வேண்டியதான். என்ன தொழில்னால் நீ என் கணவனையே தாக்கியிருப்பாய். உன் முடிவு கொள்ள தயாராக இரு நரகாசுரா. என்னை கொள்வதற்கே சவால் விடுகிறாயா? உன் கணவன் சென்ற இடத்துக்கே உனையும் அனுப்பி வைக்கிறேன். நரகாசுரா, ஆத்திரம் அடைந்த சத்யபாமா தனது சக்தி வாய்ந்த அம்பையும் வில்லையும் கையில் எடுத்தாள். நரகாசுரனின் மார்பை குறிவைத்து ஒரு சக்தி வாய்ந்த அம்பை இழுத்தாள். அந்த கடத்தில் தான் தன் தாய் சத்யபாமா தான் அது என்று அறிந்தது. அது பூமாதேவியும் அறிந்தாள். கடவுளே, இவன் என் மகன் ஆயிற்றே. ஆமா, உன் மகன்தான். இருப்பினும் அவன் செய்த தவறுகளுக்காக தான் இந்த முடிவு அவனுக்கு நேர்ந்தது. இவனை பற்றி கவலைப்படாதே. இன் வருங்காலத்தில் நரகனின் சதுசித்தியாக வீடுகள் தோறும் விளக்கேற்றி கொண்டாடப்படும். நன்றி.